கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நமக்கு தேவன் தருகிற வார்த்தை, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சங்கீதம் 18:1 படி கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். தாவீது பல சூழ்நிலைகளின் நடுவிலும் இந்த வார்த்தையை கர்த்தரோடு பேசின அந்த வார்த்தையின்படி நமக்கு பல சூழ்நிலைகளின் நடுவிலும் நீங்களும் நானும் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று நாம் அவரை நோக்கி முறையிடும்போது நமக்கு எல்லா வித பலத்தை தருவார். தாவீதுடைய வாழ்க்கையில் நல்லா நமக்கு தெரியும். தன் மகனே தனக்கு எதிராக வந்த சூழ்நிலையிலும், தன் மாமனாக சவுலே தனக்கு எதிராக வந்த சூழ்நிலையிலும், தன் மனைவி பரிகாசம் பண்ணுகிற சூழ்நிலைகளும் எல்லாம் தனக்கு எதிராக வந்த போதிலும் தன் கூட இருந்தவர்கள் இந்த கூட கல் எரிய எத்தனையத்தை வார்த்தையினால் காயப்படுத்தும் போது அது நடுவில் அவனுக்கு தாங்கக்கூடிய பலன் தேவை என்பதை அறிந்து அவன் இவ்விதமாக என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்வதைப் போல, பிரியமான தேவ பிள்ளையே, உனக்கு எதிராக பல சூழ்நிலைகள், ஒருவேளை பிள்ளைகளை எதிராக வந்தாலும், வேலை செய்கிற இடங்களிலே உனக்கு எதிராக செயல்பட்டாலும், நீ வாழ்கிற இடத்துல உன்னை வாழ விடாமல் வார்த்தையினாலும் உன்னை காயப்படுத்தினாலும், உன்னுடைய வீட்டாரே உனக்கு சத்துரு என்று அவர்களும் உனக்கு எதிராக செயல்பட்டாலும், உனக்கு தேவையானது ஒன்று, தேவனுடைய பலன். ஆக நீங்களும் தேவ சமூகத்தில் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லும்போது எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலனை நமக்கு தருகிறார். வியாதி நேரங்களிலும், பலன் குன்றின சூழ்நிலையிலும், முதிர்ந்த வயதுகளிலும், பலனற்று போன ஒரு சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தில் கேட்கும்போது அந்த சோர்ந்து போகாத, அந்த பலத்தின் மேலே பலன் அடைய செய்கிற கர்த்தருடைய வல்லமையை இன்றைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக தேவன் இன்றைக்கு தாவீதுக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கு தருவாராக.